இதயத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம், நம் இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. உங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வாரம் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், நின்றுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி. இந்த வாரம் பாருங்கள், இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா அந்த நெக் பெண்டிங்கை பற்றி சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் விளக்கி சொல்ல முடிய மாட்டேன். இந்த ஸ்லைடாகவே பாருங்களேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் க்ளீனாக உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இந்த பெண்ட் பண்ணுறது ஃப்ரண்ட்டும் பேக்கும் பெண்ட் பண்ணுறதை காட்டுது முதல்ல. அதுக்கப்புறம் சைடில் ரொட்டேஷன் பண்ணுறதை காட்டுது, ரைட்டு லெஃப்ட்டு. லெஃப்ட் ரைட்டு பெண்ட் பண்ணுறதை காட்டுது. இந்த 3 படத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்லோவாக வேகமாக பண்ணிங்க, அது கெடுதல முடியும், டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. பட் ட்ரைனிங் ஆன பிறகு அனைத்தும் இந்த ஸ்ட்ரெச்சிங் மெதுவாக பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லைடை நல்லா பார்த்துக்கிட்டால் போதும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சைடில் திரும்புறது அண்ட் சைடில் பெண்ட் பண்ணுறது, இது 3மே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நிறைய நோயாளிகள் நான் பார்க்குறேன், 25-30 வயசில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துடுது. ஏன்னா ஒரே இந்த டென்ஷன், ஜாபில் டென்ஷனாக பார்க்குறீங்கள, இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அந்த கழுத்து எலும்புகள் தேய்வதற்கு மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தோடு இருந்தால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா செஸ், அந்த வலியெல்லாம் கைக்கு போகும், நரம்புக்கு போகும், ரேடிகுலர் பெயின் வந்துடும். அப்புறம் அந்த செஸ்ட்டுக்கு வர்றது ஹார்ட் அட்டாக் பெயின் மாதிரி கூட இருக்கலாம். பட் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதனால் வருதுன்ட்டு. இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் மருந்தெல்லாம் மருத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் பாருங்களேன், சில கட்டத்தில் அந்த இதய பாதிப்போ பாதிப்பில்லையோ இரத்த அழுத்தம் என்று ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு வச்சுங்க, அது வியாதியாக உங்கள் மருத்துவர் கருதும் பொழுது கட்டாயம் அந்த 3 ஊக்கள் 3 மந்திரங்கள் கடைப்பிடித்து, அத்துடன் டாக்டருங்கள் சொல்லுகின்ற அறிவுரை பிரகாரம் சில மாத்திரைகள் சாப்பிடணும். இந்த மாத்திரைகள் சாப்பிடுவது அனைத்துமே என்ன பண்ணுது தெரியுமாங்க, அது எல்லாமே அந்த எண்ணெய் அலைகளை குறைத்து பீட்டா பிளாக்கர்னு பேர், அந்த பீட்டா வேவ்ஸ் அதிகம் போவதை தடுக்கின்ற சக்தியே சில மாத்திரைகள், பீட்டா பிளாக்கர்ஸ். சில சமயம் என்ன பண்ணுவோம், இரத்த குழாயை விரிவடைய வைத்து இரத்த கொதிப்பை குறைக்கிறது, வேசோ டைலேட்டர்ஸ். சிலது கிட்னியில் போய் வேலை செய்ய ஏசி இனிபிட்டார்ஸ். சில பேர் நீர் அதிகமாக போக வைத்து, யூரின் போக வைத்து டயூரிட்டிக்ஸ். இதெல்லாம் சில மாத்திரைகள் உங்கள் டாக்டர் தான் முடிவு பண்ணி. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வைத்தியம் பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்களே ப்ரெஷருக்கு போய் மாத்திரை சாப்பிடக்கூடாது. அந்த மாத்திரை ஒன்றாக இருக்கலாம், எந்த மாத்திரை எந்த அளவில் கொடுக்கணும்னு உங்கள் மருத்துவரை தான் செய்யணும். இந்த செயலில் பார்க்குற மாதிரி நீங்கள் கரெக்டான மாத்திரைகள் குறிப்பிட்ட அளவு, சில மாத்திரைகள் சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பிட்ணும், சில சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணும். சில மாத்திரைகள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும், சில 2 முறை சாப்பிட்ணும். லாங் ஆக்டிங்காக சஸ்டைன் ரிலீஸ்னால் ஒரு முறை, அதெல்லாம் மருத்துவர் சொல்லிவிடுவாங்க. இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அவங்க ப்ரெஷர் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலமே குறைஞ்சிடும் அதிகமாக. அதுக்கு நீங்கள் அப்பப்போ உங்கள் மருத்துவர் மனையிலையோ உங்கள் மருத்துவர் டாக்டர்கிட்டையோ ஃபேமிலி டாக்டர் அப்பப்போ ப்ளட் செக். அதுக்காக பிபி வச்சு நிறைய பேர் பார்ப்பேன், 3 தடவை 4 தடவை. அது ஒரு சைக்கிக்காக ப்ரெஷர் எதுக்கெடுத்தாலும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளட் ப்ரெஷர் என்பது ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் ப்ரெஷர் மாறும், காலை மதியம் இரவு மாறும். அதுக்காக ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டே போயிருந்து பார்த்துட்ருக்க வேணாம். ப்ரெஷர் தன்னுமெண்ட் கண்டுபிடித்து மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா போதும். அதுக்காக அவங்க டாக்டர் சொல்லுகின்ற முறைகள் மிக மிக முக்கியமாக நினச்சிக்கணும். இப்போ அதை விட பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வியாதி வராமல் இருப்பதற்கு மருந்துகளை விட மிக முக்கியமானது உணவில் இருக்கின்ற உப்பு சக்தி. உப்பு நீங்கள் குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 10-15 கிராம் காமன் சால்ட், சோடியம் குளோரைட் உப்பு சாப்பிட்றோம்.
இந்த சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் அவர்கள் ஒரு நாளைக்கு 3-5 கிராம், பாதி இல்லட்டா 1/3 உப்பு தான் சாப்பிடணும். உப்பு அளவை குறைக்கும் பொழுதே இரத்த அழுத்தம் குறைந்துவிடும். அதான் முக்கியமானது. முக்கியமாக உணவில் ஊறுகாவை தவிர்த்தா போதும். நீங்கள் டேபிள் சால்ட் போட்டுக்கிறீங்கள, அது தவிர்த்துட்டா போதும். உப்புன்ற அளவு குறைச்சா கூட, உண்மையில் சொல்கிறேன், எல்லா காய்கறிகளிலையும் உப்பு இருக்குது. அரிசியில் கூட உப்பு அதிலே நேச்சுரலாக கலந்துருக்குது. நம்ம டேஸ்ட்டுக்காக அதிகம் போட்டு டேபிள் சால்ட்டில் போட்டு உப்பு குறைச்சிடணும். அது போடக்கூடாது. ஸோ உப்பு அளவு குறைச்சிட்டு மருந்து சாப்பிட்ணும். சில சமயம் மருந்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகுன்னா, ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த ஸ்லைடை பாருங்கள். லோ ப்ரெஷர்ன்றது என்ன ஆகுது, 90 மேலே இருக்க ப்ரெஷர், கீழே இருக்க ப்ரெஷர் 60க்கு கீழே போகும்பொழுது லோ ப்ரெஷர். அந்த லோ ப்ரெஷருடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். அவங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா, மயக்கம் வரும். மயக்கம் மட்டும் இல்லை, இது பாருங்கள், உங்கள்கிட்ட விரைவாக சொல்கிறேன். விரைவாக அந்த மயக்கம் வரும்பொழுது கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். விஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். பிளட் விஷன் வர வாய்ப்பு உண்டு. சிலருமே நாசியா மாதிரி கூட ப்ரெஷர் எப்பெல்லாம் குறையிறதோ, கெடினஸ்ஸு, கான்சன்ட்ரேஷன், பிளடிங் விஷயம் ஸ்கின்னில் பார்த்தா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். கோல்டு அண்ட் கிளைமேட் ஸ்கின் ஆகிடும். ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அப்படியே சோர்ந்துடுவாங்க ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா. அதை விட அவங்களுக்கு படபடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சிம்டம் ஆஃப் லோ ப்ரெஷர். எப்போ ப்ரெஷருடைய ரத்த அழுத்தம் குறையும் பொழுது அதனுடைய அறிகுறிகள் மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால மயக்கம் வராது, கண்ணுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால இது மாதிரி அவருடைய மயக்கம் பிளட்டு விஷனாக வர்றது, உடம்பு பலகீனமாகிறது, படபடப்பு வர்றது, இதெல்லாம் லோ ப்ரெஷர் அறிகுறி. நீங்கள் கட்டாயம் உடனே ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறோம். மாத்திரை ப்ரெஷர் குறையிறதுக்கு சில பேருக்கு நிறைய குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன், எந்த நோயாளிகளும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடும் பொழுது படுக்கிறதுன்னு டக்குன்னு எழுந்திருக்கக்கூடாது. உட்காந்து காலை தொங்க போட்டு அப்புறம் தான் எழுந்து நினைங்கன்னா ப்ரெஷர் வராது, குறையாது. அதுவும் நைட்டு தூங்கிட்டு, நைட் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்க, நைட்டு 1 மணி 2 மணிக்கு யூரின் போகிறதுக்கு எழுந்திருக்கீங்க வச்சுங்க, அவள் குறையும் பொழுது உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க பாத்ரூமில் கூட. 2வது நாள் ஃப்ராக்சர்லாம் கூட வரும். ஸோ அது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்கள் டாக்டருடைய முறைகளை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். சில பேர் இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சில மாத்திரைகள் கொடுக்கும்பொழுது கால் வீக்கம் வரலாம். அந்த நிஃபிடெப்பின், அமிலோடெப்பின் போன்ற மாத்திரைகள் ப்ரெஷரை குறைக்கும்போது கால் வீக்கம் அவங்க டாக்டர்கிட்ட சொல்லிடணும். அந்த மாத்திரையை தவிர்த்து வேறு மாத்திரைகளை கொடுக்கலாம். இந்த கால் வீக்கம் பார்த்தீங்க. சில பேர் ப்ரெஷர்னால் இதயம் பெருசாகி கார்டியாக் ஃபெயிலியர்னால கூட கால் வீக்கம் வரும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆனால் கூட கால் வீக்கம் வந்துடும். ஸோ கால் வீக்கம் ஒன்று கண்டுபிடித்தால் நீங்கள் லேசாக எடுத்துக்கூடாது. மூக்கில் ரத்தம் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி காலில் வர வீக்கம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதை சாப்பிடுகிற மருந்துனாலா இல்லை கிட்னினாலா இதயத்தினாலும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற வைத்தியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வியாதியை பூர்ணமாக குணப்படுத்துறது தான் இவ்வளோன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மருந்து மாத்திரைகள் உங்கள் டாக்டருடைய அறிவுரை பிரகாரம் சாப்பிட்ணும். ப்ரெஷர் அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கணும். ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதான்னு பார்த்துக்கிட்டால் நீங்களும் நன்றாக வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதியும் சட்டமும் எதுவரைக்கும் பாரபட்சமற்றதாக இருக்கிறதோ அதுவரைக்கும் தான் அதை நீதி என்று நாம் அழைக்க முடியும், சட்டம் என்று நாம் அழைக்க முடியும். எப்பொழுது ஒரு நீதி பாரபட்சமுடையதாகிறதோ அல்லது ஒரு சட்டம் என்பது பாரபட்சமுடையதாகிறதோ, வலியவருக்கு ஒரு நீதி, எளியவருக்கு ஒரு நீதி, வலியவருக்கு ஒரு சட்டம், எளியவருக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, அதிகாரமற்றவர்களுக்கு ஒரு நீதி, அதே போல் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், வசதியற்றவர்களுக்கு ஒரு சட்டம்
என்பது போன்ற ஒரு நடைமுறை உருவாகும் எனில் ஒட்டுமொத்த நீதி அமைப்பும் சட்ட அமைப்பும் தகர்ந்து போய்விடும். அப்படி ஒரு அமைப்பு பாரபட்சமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த அமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். மாறாக இந்த நீதி என்பது உண்மையான நீதி அல்ல, இந்த சட்டம் என்பது உண்மையான சட்டம் அல்ல, நம்முடைய சட்டமும் நீதியும் அதிகாரத்திற்கு வளைந்து கொடுக்கும், அதிகாரத்தின் முன்னால் மண்டியிடும், அதிகாரத்தின் முன்னால் தாழ்ந்து போகும் என்கிற நிலை மக்களிடம் உருவாகும் என்று சொன்னால் அந்த நீதியை மக்கள் அதற்கு பிறகு மதிக்க மாட்டார்கள், அந்த சட்டத்தை அதற்கு பிறகு மதிக்க மாட்டார்கள். அதன் விளைவாக ஒரு சமூகத்தில் பெரும் அனர்த்தங்களும் குழப்பங்களும் ஏற்படும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. இந்திய சமூகம் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இருக்கின்றன. 5 முக்கியமான சிந்தனையாளர்கள் நக்சலைட்டுகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு எந்த முகாந்திரமுமற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ எழுதி வைத்த பொய் கடிதத்தில் அவர்களுடைய பெயர்களை வலுக்கட்டாயமாக இவர்கள் சேர்த்து எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பலரும், பல சமூக செயல்பாட்டாளர்கள், பல ஒரு அடிப்படை மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று பொய் வழக்குகளில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருமுருகன் காந்தி போன்றவர்கள், மாணவி வளர்மதி போன்றவர்கள், இன்னும் பலரும், மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், இப்படி பலரும் ஒரு தேச விரோத குற்றச்சாட்டுகள். திருமுருகன் காந்தி போன்றவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று பார்த்தால், பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க அவர்கள் சென்றார்கள் என்பதற்காக அவர்கள் எப்பொழுதோ போடப்பட்ட ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர் ஊராக சிறைச்சாலைகளில் அவர் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே போல் மாணவி சோஃபியா, அவர் பாஜக தலைவரை பார்த்து ஒரு கோஷமிட்டார் விமான நிலையத்தில் என்பதற்காக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் விடப்பட்டார். அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எளிய மனிதர்களின் மீது, இந்த அரசிற்கு எதிரான குரல் கொடுப்பவர்களின் மீது இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை ஒரு அரசு கட்டவிழ்த்து விடுகிறது. ஆனால் அரசோடு தொடர்புடையவர்கள், ஆளுங்கட்சியோடு தொடர்புடையவர்கள் தொடர்பான குற்றங்களில் இந்த அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எஸ்.வி. சேகர் என்கிற ஒரு நடிகர், அவர் பெண் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக மிக அவதூறான ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார். அவர்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்யக்கூடிய ஒரு கருத்தை அவர் பகிர்ந்தார். அதற்கான கடும் எதிர்வினைகள் ஆற்றப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் நீதிமன்றமே அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டது. அவர் வெளிப்படையாக அமைச்சரை சந்திக்கிறார், பல பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு துணிவில்லை. அதேபோல் எச். ராஜா என்கிற பாஜகவினுடைய தேசிய செயலாளர், அவர் தொடர்ந்து வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்களை சமூகத்தில் பரப்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் மத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், ஆளுமைகளுக்கு எதிரான வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்களையும் அவர் தொடர்ந்து பரப்புகிறார். சமீபத்தில் பெரியாரினுடைய பிறந்த தினத்தின் போது பெரியாரினுடைய சிலையின் மீது ஒருவர் செருப்பை வீசிவிட்டு செல்கிறார். ஆனால் அப்படி செருப்பை வீசிவிட்டு செல்வதற்கு எது காரணம் என்று பார்த்தால், பெரியாரினுடைய சிலையை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று இதே எச். ராஜா பேசுகிறார். அப்போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த வன்முறை, இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்காது. அதே போல் சென்ற வருடம் பெரியார் சிலைகளை உடைக்க வேண்டும் என்று பேசுகிறார். அப்போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்காது. ஒருவர் தொடர்ந்து இது போன்ற வன் செயல்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். ஏராளமான புகார்கள் அவர் மீது காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எதன் மீதும் நடவடிக்கை இல்லை. இப்பொழுது சமீபத்தில் மிக உச்சக்கட்டமாக நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் மிக மிக கேவலமான வார்த்தைகளில், மிக மிக இழிவான வார்த்தைகளில் அவர் ஒரு பொது இடத்தில் காவல்துறையினர் முன்னாலேயே பேசுகிறார். அந்த பேசிய காணொலி காட்சி என்பது சமூக வலைத்தளங்களில் பரவலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீதிமன்றமே தானாக முன்வந்து ஒரு வழக்கு பதிவு செய்தது. காவல்துறையில் 8 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை தேடுவதற்காக 2 தனி காவல் படைகள் அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள், இதெல்லாம் நிகழ்ந்த அடுத்த நாள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் இருப்பவர்கள், ராஜா தலைமுறையாகிவிட்டார் என்று சொல்கிறீர்களோ, இதோ இங்குதான் இருக்கிறார் அவர் சிங்கம் என்றெல்லாம் காவல்துறைக்கு சவால் விடுகிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒருவர், ஆனால் அவரை நோக்கி சட்டம் நெருங்கக்கூட முடியவில்லை என்று சொன்னால்
இந்த சட்டங்கள் யாருக்கானவை? நான் ஏற்கனவே சொன்னதோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒருபுறம் எளிய மனிதர்கள், உரிமைகளுக்காக போராடுகிற மனிதர்கள் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் கைது செய்யப்படுகிறார்கள். நீங்கள் ஹெச் ராஜாவை கைது செய்வீர்களா என்று அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்கிற போது ஜெயக்குமார் என்ன சொல்கிறார்? சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் என்று. ஆனால் மாணவி சோஃபியாவை கைது செய்வதற்கு எந்த சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையும் தேவைப்படுவதில்லை. அப்படி பார்க்கிற போது ஹெச் ராஜா போன்றவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்கிற அடிப்படையில் சலுகை காட்டப்படுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏனென்று கேட்டால், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். அது மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டமாக கூட இருக்கும். காவல்துறை அவரை கைது செய்கிறதே, கைது செய்து சிறையில் அடைக்கிறதே. அப்படி எத்தனை தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இல்லையா? ஆனால் இந்த ஹெச் ராஜா போன்ற வன்முறையை தூண்டக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து காவல்துறை சலுகை காட்டுவது என்பது அவர்கள் வன்முறையை தூண்டக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய பேச்சுக்களை தொடர்ந்து பேசுவதற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஹெச் ராஜாவை விட அந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு காவல்துறை என்பது குற்றத்தன்மையுடையதாக இருக்கிறது, அவருடைய குற்றத்தில் உடந்தையாக இருக்கிறது என்பதுதான் பொருளாக இருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய, மக்களாட்சியினுடைய, நீதியினுடைய படுகொலைக்கே இட்டு செல்லும் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடம் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவற்றை முறையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ML ராஜேஷ். ஒரு சமூக ஆர்வலராக நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி இருக்கு, இளைஞர்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கு, ஒரு மாற்றம் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னும் போது இவங்க உருவாக்கியிருக்கிற ஒரு புதிய விதமான ஒரு பயிற்சி, ஒரு கொள்கை, இதெல்லாம் என்னன்னு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி மேடம். ஒரு சமூக ஆர்வலர் சொல்லும்போது சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஆறுதலான பேச்சு தேவையாக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய அணுகுமுறை தப்பாக இருக்கிறது. ஸோ இந்த குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆதரவு, ஒவ்வொரு நிலை, முதியவர்கள்னா அவங்களுக்கான லோன்லினஸ், இப்படி சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, பல தேவைகள் இருக்குது. நிறைய பேர் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய பார்வையில் அப்படின்னு வரும்போது இந்த சமூகத்தில் சில மாற்றங்கள் அப்படின்னு வரணும்னா மன அளவில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நம்ம எண்ண ஓட்டம் மாறணும், காந்திய கொள்கைகளெல்லாம் நம்ம இப்போ மறுபடியும் இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சில விஷயங்களை அட்வைஸாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு காட்சி ஊடகம் நிறைஞ்சிருக்கிற இந்த இதில் எல்லாமே விஷுவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்போது அவங்க மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் ஒரு மனிதனை வந்து சரியான நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ அடிப்படையில் ஒரு எண்ண ஓட்டத்தமாக்கி நல்ல ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னும் போது அதற்கு என்ன தேவையோ அதற்கான ஒரு பயிற்சிகளை, விளம்பரங்களை, இந்த மாதிரியான ஒரு பணிகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. உங்களோட பணி சார்ந்த இடம் வேறு ஒரு நிலையாக இருந்தாலும் ஒரு மன ஆறுதலுக்காக உங்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் சர்வீஸில் இணைச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் போது இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி தேவையாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேச வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம சமூகம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம ஒரு வீடை தாண்டி நம்மளுடைய தெரு, நம்ம ஊர், ஒரு நாடு, இப்படின்னு இது எல்லாம் மக்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல இந்தியா வந்து நிறைய இளைஞர்கள் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதிர்காலம் அவங்களோட கையில் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய சமூகம் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? இன்றைய சமூகம் பார்த்திங்களன்னா மாணவர்கள் வந்து குழந்தையாக பிறக்கும் போது உண்மையாகவே அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. சமுதாயம் சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் அவங்கள மாற்றுது, அதான் உண்மை. இப்போ பார்த்திங்களன்னா காலையில் வந்து என் வேலையை அதை நான் முடிச்சுக்கணும், இப்போ அப்பா அம்மாவாக இருக்கணும்னு உடனே அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம டிவி ரிமோட்டை கொடுத்து டிவி பார்க்க வைக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்களன்னா பெரியவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பெரியவங்க வந்து சின்ன சின்ன கதைகள் கூட சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது, நன்னெறி கதைகளை சொல்லுவாங்க. அதை பார்த்து வளர்ந்தவங்க இப்போ உங்களா மாதிரிலாம் இருக்கும்போது அதை பார்த்து வளர்ந்துருப்பீங்க.
அது வந்து இன்றைக்கி உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு உங்களோட நல்வழிப்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ எடுத்த உடனே அவன் வந்து டிவி ரிமோட், ஏன்னா நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு பேரண்ட்டுங்க தான் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவன் ரிமோட் எடுத்துகிட்டு என்னென்ன பார்க்கணுமோ, இப்போ இருக்கிற படங்களாக இருக்கட்டும் நாடகங்களாக இருக்கட்டும் என்ன சொல்லுது, எடுத்த உடனே ஆபாச காட்சிகள், வன்முறை காட்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது. யாரை எப்படி கெடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அது இன்டைரக்டாக அவன் ஜீனில் அது படிமா ஏறிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் படியுது. அப்போ என்னென்னா அடுத்தது அவன் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அவன் வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அப்போ யார்கிட்டன்னா இதை மொத்தமே ஸ்டார்ட் ஆகுறது நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பேரண்ட்டாக. அவங்களோட வளர்ச்சியில் வந்து நம்ம முக்கியமாக பங்கெடுக்கணும். அவங்க எப்படி போகிறாங்க என்னன்றதை நம்ம கண்காணிக்கணும். இப்போ நம்ம மகிழ்ச்சிக்காக அவங்களுக்கு டிவி கொடுக்குறோம், அவங்கள படிக்கிறாங்களான்னு பார்க்கணும், புத்தகங்களை வச்சு படிக்கணும். ஏன்னா அப்துல் கலாம் சார் சொல்கிறாரு, யார் தலை குனிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்க மேலே வருவாங்க. படிக்கிற ஹேபிட்டே இல்லாத போயிட்டுருக்குமே. கருணை இல்லை, கருணை இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, எல்லாம் டிவி மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. பெரியவங்க கற்றுக் கொடுத்து நம்ம வளர்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து அதை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுக்கான சூழலே இல்லை, எல்லாமே டிவி டிவி டிவின்னு. இப்போ டிவின்னா ஓப்பனிங் சீனே பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறதா தான் இருக்குது. அப்போ அதை பார்க்குறவன் என்னென்னா பீர் பாட்டில் இல்லை ஆல்கஹால்லாம் வந்து ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் போல் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே மச்சான் வா தண்ணி அடிக்கலாம், இது மாதிரி வா சினிமாவுக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் பில்ட் ஆகிட்டே இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு சைகைகளும் நம்மளோட ஜீனில் படிமா ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளே ஒரு 50% வந்து நம்ம இந்த அளவுக்கு மனசு இருக்குன்னா நம்மளால் தோற்றுவிக்கப்படுற ஜென்ரேஷன் வந்து அது வந்து மல்டிபிள் எஃபெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதில் வந்து இன்னும் மோசமான ஒரு சூழலில் இருக்கும். அவங்க மனசில் அந்த வன்மங்களை வந்து சினிமா மூலியமாக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், எல்லோரும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையும் உள்ள பதிமை ஏற்றிட்டே இருக்கிறோம். அதனால் முதல்ல குழந்தைங்களை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு படிக்க வைக்கணும். அதாவது வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆன்மீக கதைகள், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். இப்போ நம்ம தான் அதை கெடுத்துட்டோம். நீங்களே சொன்னீங்க நிறைய ஹேபிட். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர் நம்ம நாட்டில் பரவி இருக்கிற சூழலில் தப்பு சரி அப்படின்னு சரியான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் சரின்னு சொல்கிற ஏற்றுக்கிற மனோபாவம் கூட இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்களன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கிறது இல்லைன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இப்போது மொபைல் இல்லாத நம்ம வாழ்ந்துடலாம், லேப்டாப் இல்லாமல் வாழ்ந்துடலாம், இல்லை டிவி இல்லாத வாழலாம், பெட்ரோல் இல்லாத வாழலாம், பைக் இல்லாத கார் இல்லாத வாழலாம். ஆனால் அந்த விஷயத்துக்கு நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அதுதான் தேவை அதுதான் தேவைன்னு ஓடிட்டுருக்கோம். ஆனால் எதெல்லாம் இல்லாத இருந்தால் நம்ம இருக்க மாட்டோமோ, அதாவது நேச்சர், இயற்கை வளங்கள், மரம் செடி கொடி காற்று, இந்த மாதிரி விஷயங்களை இது இல்லைன்னா நம்ம அடுத்த செகண்ட் நம்ம உயிர் வாழ முடியாது. ஆனால் நம்ம அதை வந்து மறந்துட்டோம். அதை மறந்துட்டதுனால இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பணம் பொருள்லாம் சேர்த்து வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறதில்ல நம்ம குழந்தைங்க. என்ன ரீசன்னா அந்த பணம் பொருள் எல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு சைடு இயற்கை வளங்களை சீரழித்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மிக ஆபத்தான ஒரு சூழலை தான் கொடுக்க போகிறோம். அப்போ என்னென்னா எது தேவையில்லாத விஷயங்களே அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். தேவையான விஷயங்களை வந்து நம்ம அரவணைக்க தவறிட்டு இருக்கோம். அப்போது ஒரு செடி நடுறது வந்து தன்னோட வேலை, அதாவது யாரோட வேலை, என்ஜிஓ வேலை, இல்லை இவங்க தான் செய்யணும், இல்லை அவங்க தான் செய்யணும்னு. செடி நடுறது வந்து நம்மளோட அடிப்படை வேலையாக இருக்கணும். நீர்நிலையை பாதுகாத்து தர்றது வந்து சரி அவங்க ஏதோ செய்கிறாங்கன்றதுல, அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து நம்மளுக்கு முக்கியமானதோ அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலை கொண்டு போய் விட போகுதுன்றது தான் பார்க்கும் போது யோசிக்கும் போது ரொம்ப. மேம் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, கருணைன்ற ஒரு விஷயமே இல்லாத ஒரு சூழல் போயிட்டு இருக்கு மேடம். கருணை தான் நம்மளோட அடிப்படை விஷயமே. நம்ம ஆன்மீகமாக இருக்கட்டும், பெரிய பழங்கால தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது வந்து கருணை அன்பு, இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னாவே எல்லாமே மாறிடும். அதுக்கான சூழலை இப்போ இருக்கிற பசங்க கிட்ட கிடையாதுங்க. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி பதிவு பண்ணுற விஷயம், நீங்கள் கருணையாக இருக்கிறீங்கன்னா ஒரு பேர்டு கூட அதை ஃபீல் பண்ணும். நான் வந்து ஆஃபீஸில் வந்து பைக் எல்லாம் விட்டுட்டு வெளியில் போகும்போது ஒரு என்னோட பைக் மேலே வந்து ஒரு காக்கா உட்காந்துட்ருக்குன்னு வச்சுங்களேன், நான் அதை கிராஸ் பண்ணும்போது அந்த காக்கா வந்து ஓடாது மேடம், அப்படியே இருக்கும். ஆனால் மற்றவங்கெல்லாம் இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர் வரும்போது அந்த காக்கா பறந்து போகும். நம்ம அதை அடித்து துன்புறுத்து போகிறோன்றது அது தெரிஞ்சிடுச்சுன்னா அது உடனே போகுது. அதால் அது ஃபீல் பண்ண முடியுது. அந்த கருணைன்ற விஷயம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஜுகேஷன் சிஸ்டம் மேடம். நம்மளை தெரிஞ்சோ தெரியாமல் அந்த மெக்கலே கல்வி முறையில் பணம் பொருள் இது சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ன்ற அதை ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு உங்கள் வேலை என்ன, படி, சர்டிஃபிகேட் வாங்க, வேலைக்கு போ,
இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே நம்மளை அடக்கிட்டாங்க. இப்படி அடக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிச்சிட்டிங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, வேலைக்கு போகணும். ஏதோ ஆடு மாடு பிறக்குது, சாப்பிடுது, குட்டி போடுது, அதோட லைஃபை வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. அது நம்மளோட லைஃப் கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்தோம்னா நம்மளோட பதிவுகள் வந்து ஒரு காலங்காலம் இருக்கணும். நிறைய தலைவர்கள் அதை தான் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் லைக் வாழ்ந்துட்டு போகிறது அது இதுவாக இருக்காது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படையான விஷயம் வந்து சம்பாதிக்கிறது கிடையாது. இதை தவிர்த்து வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். அந்த விஷயத்தை அவங்களுக்கு குழந்தையிலிருந்தே கற்றுக் கொடுக்கணுமா. பெரியவங்களை மதிக்கணும், அவங்கள திட்டக்கூடாது, யாருன்னா விழுந்துட்டா ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தையிலிருந்தே கற்றுக்கணும். பொய் சொல்கிறது நம்ம கிட்ட தான். அப்பா இல்லை சொல்லு, ஃபோன் ஒருத்தர் மொபைல் பண்ணுறீங்க, நீங்களே பண்ணுறீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்துகிட்டு அந்த குழந்தை எடுத்து பேசுனா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் அங்கேயே கற்றுக் கொடுத்துட்றீங்க குழந்தைக்கு. பொய் சொல்லலாம் போல் இப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் போயிட்டுருக்கு. குழந்தைங்கள சொல்லி தப்பே கிடையாது. அவங்க நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் அவங்கள கைட் பண்ணுறது தப்பு பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஓகே. ஸோ இப்போது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம இப்போ இருக்கிற படிக்கிற கல்வி முறையிலேயே இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இப்போது 2-3 தலைமுறையாக இந்த விதமான கல்வியில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு 2வது தலைமுறைக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இந்த இதில் வெரி அக்ரெசிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க படித்ததே அதான். அப்போது அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இன்றைக்கி நம்ம அவங்கள மனசில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா மெக்காலே கல்வி முறை வந்து 186 வருஷம் ஆகுது இது வரைக்கும். அந்த மெக்கல்லே கல்வி நம்ம அந்த பிரிட்டிஷ் இந்தியா உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க பார்த்த விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இவங்க இந்தியன் கல்ச்சர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2 விஷயம். ஒன்று அவங்க விவசாயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கல்வி முறையில் அந்த குருகுல கல்வி முறைன்னு சொல்கிறாங்க. குருகுல கல்வியோட பேசிக்னா அன்பு. ஃபஸ்ட்டு வந்து அன்பு தெரியும், பாசம் தெரியும், மற்றவங்கள நேசிக்க தெரியும், அவனுக்கு மருத்துவம் தெரியும், வானசாஸ்திரம் தெரியும், எல்லா கலைகளும் அவன் படித்து முழு மனிதனாக வெளியில் வருவான். சப்போஸ் யாரனா விழுந்துட்டாங்களா உடனே அவன் தாங்கி பிடிப்பான். ஏன்னா விட்டுட்டு போகிற அந்த மனோநிலை. அப்படி யாரோ ஒருத்தரை போய் பார்க்குறவனை நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்போது அநாத ஆசிரமங்க கட்டாயிடுது மேடம். அதாவது தப்பான விஷயங்கள் மூலிமா அவன் செயல்பட மாட்டான். அப்போ அப்பா அம்மாவை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட பேசிக் கடமை. அப்போ அவங்க வந்து அநாத ஆசிரமம் இருக்காது, முதியோர் ஆசிரமம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுது. கல்வி முறை அதே மாதிரி இயற்கை வளங்கள். ஏன்னா அங்கே சொல்லி கொடுக்குறோம் ஆன்மீகமும் இயற்கையும் வேறு கிடையாது. ஏன்னா நம்மளோட தமிழர்களோட பண்பாடே பார்த்தீங்கன்னா இயற்கை வழிபடுறது தான். ஒரு மரத்தை வெட்டுறது வந்து அப்பா அம்மாவை வெட்டுற மாதிரி அந்த ஒரு பயம் இருக்கும். நீரை வந்து கடவுளாக கும்பிட்டவங்க. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிடும் அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர் அடிபட்டிருக்குன்னா நம்மளே பார்த்துக்கிறோம். ஆயுர்வேதிக் எல்லா விஷயங்களும் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகுன்ற. இப்போது அடிப்படையில் கல்வி முறையில் மாற்றம் வேணுங்கிறதா நீங்கள் இப்போ இதுலேருந்து சொல்ல வர்றது. நம்ம கல்வின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம அன்பு, பாசம், அரவணைப்பு, மற்ற விதமான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கணும். வெறும் புத்தகம் மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி இந்த ஒரு சூழலில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இனிமே திருப்பி நம்ம எல்கேஜிலேருந்து யாரும் படித்து வர போகிறதில்ல. 20-25 வயசு இருக்கிற ஒரு மனநிலை இருக்கிற ஒரு மனிதருக்கு, ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு மாற்றம் அப்படி தேவைப்படுது அப்படின்னு வரும்போது இப்போ உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய சர்வீஸ் சேவை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாற்றங்கள் வரணும்னா இப்போ வந்து விஷுவல் மீடியா வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. விஷுவல் மீடியா இப்போ நீங்கள் வந்து 1 hour பேசக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் சொல்லிட்டு போகும். ஒரு கார்ட்டூனாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு போயிடும். அப்போது அந்த விஷுவல் மீடியான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு வி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் அப்படின்னு சொல்லி காந்திவல் ஃபவுண்டேஷன் சார்பாக மாருதி ஆமினி வண்டியில் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தெருவாக வில்லேஜில் கொண்டு போகிறோம். ட்ரீ பிளான்டேஷன். ஏன்னா செடி நடுறது வந்து ஒரு காந்திவல் ஃபவுண்டேஷனோட வேலையோ இல்லை கவர்மெண்ட்டோட வேலையோ இல்லை XY வேலையோ கிடையாது. செடி நடுறது எல்லாரோட அடிப்படை வேலையாக இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறதும் உங்களோட வேலை தான். அது யாரோட இது ஒரு குழுவோட வேலையோ ஒரு ஆர்கனைசேஷன் வேலையோன்றத அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் லைக் குளோபல் வார்மிங், ட்ரீ பிளான்டேஷன், பிளாஸ்டிக்கு, ஆல்கஹால், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன குறும்படங்களை தெருவாக கொண்டு போயிட்டுருக்கோங்க. அதே மாதிரி அந்த விஷுவல்ஸை வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அதை புரிஞ்சிக்கிற மாதிரி, அதாவது ஒரு குழந்தை வந்து 1 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே என்ன கற்றுக்குறாங்களோ அதுதான் அப் டு எண்டு வரைக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து கார்ட்டூனாக, ஏன்னா அவங்க விரும்பி படிக்கிற மாதிரி கார்ட்டூன் புக்குகளாக கொண்டு, இப்போ காந்தியோட காமிக் பார்த்திங்களான்னா லேட்டஸ்ட்டாக வந்து
கார்ட்டூனாக கொடுத்துருக்குறோம் மேடம். அப்போ அதை வந்து நம்ம வந்து ரன்னிங் லெட்டராக படிக்கும்போது கண்டிப்பாக அதை விரும்பி படிக்கிறதில்ல, அது நீங்களாக இருந்தாலும். ஏன்னா இப்போ வேகமான உலகத்தில் சிம்பிளாக அவங்க படிச்சுட்டு போகணும் அப்படின்றது தான் அதோட ஐடியா. அது மாதிரி சின்ன சின்ன டெம்ப்ளெட்ஸாக ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி அந்த விஷயத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இந்த பொன்மொழிகள் அந்த மாதிரி விஷயங்களாக கொண்டு போயிட்டு சேர்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ கூட லேட்டஸ்ட்டாக மனதை மாற்றிய மகாத்மாவின் பொன்மொழி அப்படின்னு சொல்லி தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு கான்டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா காந்தியோட தாட்ஸில் உங்களோட மனதை பாதித்த பொன்மொழிகளை சொல்லுங்கன்னு சொல்லி, அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் காந்தியோட பொன்மொழிகள் என்ன அப்படின்றத அவங்க தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேடி பார்க்க ஆகும்போது அவங்க படிக்கிறதுக்கான அந்த ஒரு சூழல், ஏன்னா படிக்கிற அந்த பழக்கமே இப்போ கம்மியாயிட்டு இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்களான்னா 100 இளைஞர்களில் நீங்கள் ஒருவரா, விவேகானந்தர் சொன்னார் இல்லைங்களா, 100 இளைஞர்களை தாங்க தேசத்தை மாற்றி காட்டுறேன்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த 100 இளைஞர்களில் நீங்களும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லி தமிழக அளவில் தேடி இருந்தோம். அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தோம் மேடம். 100 இளைஞர்கள்னால் அவங்க தகுதி அடிப்படையில் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட்னா சைக்காலஜிக்கல் கொஸ்டினர்லாம் வச்சு செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த கட்டமைப்போட அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 100 இளைஞர்கள் மூலிமா ஏற்கனவே இருக்கிற அரௌண்டு தமிழ்நாடு இந்தியா லெவலில் இருக்க வாலண்டியர்ஸ்லாம் வச்சு இப்போ இந்த நான் சொன்ன மேற்கொண்ட விஷயங்களை வந்து கார்ட்டூனா விஷுவலாக இதெல்லாம் வந்து குழந்தைகள் மத்தியில் ஸ்கூல் காலேஜ் லெவலில் அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த செடி நடுறது வந்து ஒரு தனிப்பட்ட வேலை கிடையாது, பனைமரம் நடுறது வந்து நம்மளோட பண்பாடு. அந்த பனைமரம் நட்டமான இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இல்லாமல் தவிர்க்கலாம். இந்த மாதிரி ஏரி குளங்களை அவங்களுக்கு சின்ன வயசில் புரிய வச்சுட்டா அடுத்த 10 வருஷத்தில் அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை இறங்கி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுதான் இதோட பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது இது பல வருடங்களாக இந்த மாதிரியான ஒரு பணிகளை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், நிறைய மக்களை சந்திச்சிட்ருக்கோம். அப்படிங்கிற ஒரு முறையில் இப்போ ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு பர்சன் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இதுப்பட்ட ஒரு சூழல் மாற்றத்தினால ஒரு இயல்பு நிலைக்கோ இல்லை வேறு ஒரு மாற்றமோ நிகழ்ந்த அனுபவங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது நான் நிறைய இடத்துல இதை பார்த்துருக்கேன் மேம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்களன்னா, நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ஸ், எக்ஸாம்பிள் பவர் பிளான்ட்ஸ் வந்து இந்தியாவில் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி ஆற்று பகுதிகளில் மட்டும்தான் பர்மிஷனே கொடுப்பாங்க. இது ஏன்னா கவர்மெண்ட்டு சொல்லி அது தவறு கிடையாது. ஏன்னா லோக்கல் பஞ்சாயத்தில் வந்து பர்மிஷன் கொடுத்தா பவர் பிளான்ட்டு லோக்கலில் இருக்க பஞ்சாயத்து தீர்மானம் மூலிமா பவர் பிளான்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. 9 பவர் பிளான்ட்டு அந்த இடத்துல இருக்குது. இது வந்து நம்மள அந்த பவர் பிளான்ட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாத பர்மிஷன் கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக அளவில் அதிகமாக இயற்கை வளங்கள் கொண்ட பகுதி கும்மிடிப்பூண்டி, நீர் வளம் அதிகம், ஆனால் வானம் பார்த்த பூமி தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பவர் பிளான்ட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு வந்து 4 லட்சம் லிட்டர் தேவைப்படுது மேடம். 9 பவர் பிளான்ட் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே ரத்தம் உரிகிற மாதிரி கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சி இது வரைக்கும் ஒரு 6-7 இடத்துல வந்து தண்ணி கிரவுண்ட் வாட்டரே இல்லாத ஒரு சூழல் நிலவுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குப்பை கம்பெனிகளை கொட்டி குப்பை கம்பெனி பொல்யூஷன் எல்லா கம்பெனிஸ் அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்விரான்மெண்ட் மினிஸ்டரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார் சட்டசபையில் சொல்கிறாரு, எக்ஸப்ட் கும்மிடிப்பூண்டியை தவிர்த்து தமிழகத்தில் இருக்கிற 26 இடங்களும் வந்து சேஃப் கார்டில் இருக்க கும்மிடிப்பூண்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் சினாரியோவை கும்மிடிப்பூண்டி சந்திச்சுட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் சொன்ன மாதிரி அந்த விஷுவல்ஸை வீடியோவாக இது என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு 1 நிமிஷம் தான், 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்ட வீடியோஸு இப்போ மக்களுக்கு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. இப்போது மற்றவங்களோட வேலை கம்மியாயிடுச்சு இல்லை மேடம், ஒரு என்ஜிஓ இறங்கி வேலை செய்ய வேண்டிய வேலை இப்போ அவங்களே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இது தேவையில்லை, இந்த கம்பெனி இவ்வளோ பொல்யூஷன் இருக்கக்கூடாது, மூடணும். அதே மாதிரி இவ்வளோ ஹீட் வந்து நீங்கள் வந்து புகைப்போக்கி வழியாக கொண்டு போகக்கூடாது, ஏன்னா மழை வரல அப்படின்னு அவங்க அந்த மூலியமாக அவங்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு அவங்களே அவங்க போராடுறதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்போ எல்லா பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் போட்டிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா. நான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இப்போ அந்த கும்மிடிப்பூண்டியோட சூழல் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் லாஸ்ட் வீக் வந்திருக்காரு கும்மிடிப்பூண்டியில். அதை பற்றி அவங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு மேம். கண்டிப்பாக சார். ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு ஸ்டேஜில் அவங்கள்ட்ட போய் இதை பற்றி சொன்னோன்னா மக்களே அதை அவங்க கையில் எடுத்துட்டு அதுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இப்போது சமுதாயத்தில் சீர்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அதுவும் ஒரு விதமான மனநிலை பாதிப்புன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களை கூட வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான நிறைய இளைஞர். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் அவங்களேருந்து அதை மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னா அகிம்சா வழியில் ஒரு மனமாற்றத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நான் தான் முன்கூட்டியே சொன்ன விஷயம் அதுதான் மேடம். குழந்தைங்க இங்கே வரும்போது அதாவது அது தங்கமாக தான் வருது. அதை லாஸ்ட்டில் நம்ம இரும்பாக்குறது நம்ம பேரண்ட்டும் சுற்றி இருக்கிற சூழலாக தான் நான் கருதுகிறேன். இப்போ இருக்கிற அதாவது நம்ம சமுதாயம் இந்தியா நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு பேரண்ட்டோட கடமை, ஒவ்வொரு ஆட்சியாளர்களோட கடமை, ஒவ்வொரு தனிநபர் கடமை. இப்போது என்னோட பாக்கெட் நிறைஞ்சா போதும் அப்படின்னு நிறைய சினிமாக்கள் வெளியில் வர, அதுக்குன்னு எல்லா சினிமாவும் நான் சொல்ல வரல, நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. நிறைய சினிமான்னா என் பாக்கெட் நிறையணும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழலில் ட்ராவல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்களன்னா அவங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் தான். ஒருவேளை இன்றைக்கி பணம் நிறைய இருக்கலாம், நாளைக்கு அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா அவங்க எனி டைம் வெளியில் தான் வரணும். அப்போது நிறைய மிருகங்கள் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா மிருகங்களை உருவாக்குனதே த்ரூ நீங்கள் தான். விஷுவல் மீடியா மூலிமா அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து மோகப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்தாவே ஒரு அக்கா தங்கச்சி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்மையை வந்து அம்மா அக்கா அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சின்னு பார்க்குற விஷயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நான் பார்க்குறேன், என் பெண்ணோட நான் குழந்தையோட நான் போகிறேன்னா ஒரு காலத்தில் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா இனக்கவர்ச்சின்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அவங்க அப்பா அம்மா அந்த பெண் குழந்தையோட போகிறாங்கன்னா நான் டக்குன்னு தலை குனிஞ்சுப்பேன், அவங்க என்னை பார்த்துருவாங்களோன்னு எனக்கு அசிங்கப்படுவேன். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா உத்து பார்க்குது. அவங்க நம்மளை பார்க்குறாங்க, தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்ற அந்த எண்ணம் கூட, அந்த எண்ணம் வந்து யார் விதைச்சதுன்னா சுற்றி இருக்கிற சூழல், சினிமா விதைச்சிருக்கு, நாடகங்கள் வச்சிருக்கு. இது வந்து சமுதாய பொறுப்புணர்ந்து இப்போ இருக்கிற சினிமா டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது அவங்களோட ஜென்ரேஷனும்ன்றதை அவங்க உணரணும். அதனால் நல்ல விஷயங்களை விதைக்கிற மாதிரி நல்ல ஏன்னா கமர்ஷியலாக படம் எடுத்தால் தான் ஓடணும் போது கமர்ஷியலாக காமெடி எடுக்கிறாங்க நிறைய விஷயம். இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. அதில் வந்து ஒரு செடி நடுங்க சொல்லி நல்ல விஷயத்தை வைக்கலாம். அப்போ ரஜினிகாந்த் அது மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுமை தன்மை உள்ளவங்கெல்லாம் சொல்லும் போது ஒரு செடி நடுன்னா அவர் டக்குன்னு பசங்க அதை ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர் செடி நட்டா கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதுன்னு ஒரு சீன் வைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. விஷுவல் மீடியாவோட தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது மூலமாக நல்ல விஷயத்த சொன்னால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது பெற்றோரோட கடமை என்னவாக இருக்குது, நம்மளோட பழைய பாரம்பரியம் அதெல்லாம் எவ்வளோ சிறப்பானது, அதெல்லாம் இப்போ நம்ம மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கும்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம், ரொம்ப நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எழுத்தாளர் அழகிய பெரியவன் நிறைய நாவல்களை, சிறுகதைகளை எல்லாம் தமிழ் உலகிற்கு தந்திருக்கிறார். அண்மையில் வெளிவந்திருக்கிற அவருடைய புத்தகம் அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டாள் என்பது சிறுகதைகளின் தொகுதி. 17 சிறுகதைகளை கொண்ட அந்த நூலை நற்றிணை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தலைப்பே நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. செய்தி அறிந்தவர்கள் இந்த தலைப்பை கேட்டவுடனே இன்னும் 2 செய்திகளை உடனடியாக நினைவு கூறுவார்கள். அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டாள் என்கிற தலைப்பு காரல் மார்க்ஸ் இறந்து போன போது அவருடைய நண்பர் எங்கெல்ஸ் சொன்னாரே, காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று. அதைப்போல ஐயா பெரியார் அவர்கள் இறந்தபோது தலைவர் கலைஞர் சொன்னார், பெரியார் தன் சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டார் என்று. அதுபோல இந்த சிறுகதையின் தலைப்பு அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டாள் என்கிறது. காலம் முழுவதும் சிந்தித்த காரல் மார்க்ஸ், காலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருந்த தந்தை பெரியார் போல
காலம் முழுவதும் உழைத்த ஒரு பெண்ணின் கதை என்பது நமக்கு அந்த தலைப்பிலேயே புரிகிறது. கொஞ்சம் நீளமாக சொல்லப்பட்டிருக்கிற கதை, ஆனால் எந்த இடத்திலும் சலிப்பு இல்லாமல் கதை சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதமே ஒரு புதியதாகவும் இருக்கிறது. இறந்து போகிற போது அம்மாவுக்கு வயது 96 என்று தொடங்குகிறது. 96 வயதில் இறந்து போனால் அது நிறைந்த வாழ்க்கை தானே என்று கருதுகிறோம். அந்த கதை முழுவதும் தாய் இறந்து போன துக்க வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த தாயினுடைய கடைசி மகன் நம்மை பார்த்து சொல்லுவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதை சொல்லும் லாவகத்தில் ஒரு புதிய உத்தி என்ன என்றால், இடையிடையே அந்த கதையில் அந்த பாத்திரம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கொஞ்சம் பொறுங்கள், இதோ என் அண்ணன் வர்றான், அவன்கிட்ட பேசிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, பிறகு பேசிவிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் வாங்கலை என்று வாசகர்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகிற ஒரு சிறுகதையாக அது இருக்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இத்தனை சோகங்கள் நடக்குமானால் அதைவிட இந்த உலகம் கொடூரமானது என்பதற்கு என்ன வேறு சான்று வேண்டும் என்பதாக அந்த கதை படிக்கிற போது நம் சிந்தனையில் அப்படி படுகிறது. அந்த கதையை முடிக்கிற போது நம் கண்கள் கலங்குகின்றன. 96 வயது வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் எங்கேயும் அந்த தாய், அந்த பெண் மகிழ்ச்சியாக வாழவே இல்லை. 16, 17 வயதில் திருமணம் செய்து கொடுத்து 28 வயதுக்குள் 2 ஆண் 2 பெண் என்று 4 குழந்தைகளை பெற்றிருக்கிற ஒரு தாயின் கதை. அப்பாவை பற்றி பேசினாலே இந்த கதை சொல்லுகிற பாத்திரம் இந்த பையனுக்கு கோபம் வருகிறது. அவனுடைய நண்பர்கள் கூட கேட்கிறார்கள், உன் அப்பா கூத்து கலைஞர் தானே என்று. அவன் பட்டென்று சொல்லுகிறான், கூத்து கலைஞர் இல்லை, அவர் வெறும் கூத்தாடி. இப்போது நமக்குள்ளேயே பெரிய கேள்வி எழுகிறது, அது என்ன கூத்தாடிக்கும் கூத்து கலைஞனுக்குமான வேறுபாடு? அந்த பையன் சொல்லுகிற விடையில் ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், சக மனிதனை நேசிக்காத எவனும் கலைஞன் இல்லை. ஓ, கலைஞன் என்பதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை அந்த சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது. எந்த விதமான நேசமும் சக மனிதர்களின் மீது இல்லாமல் வெறும் கூத்தாடுகிறவன் கூத்தாடி. மக்களின் மீது அன்பு கொண்டு கலை இலக்கியம் யாவும் மக்களுக்காகவே என்று உணர்ந்து அந்த கலையை ஒரு நேசத்தோடு வெளிப்படுத்துகிறானே, அவன்தான் கலைஞன். எனவே என் அப்பன் கூத்து கலைஞன் இல்லை, வெறும் கூத்தாடி என்கிறான். ஏன் அப்பாவின் மீது அவ்வளவு கோபம் அவனுக்கு? அவன் சின்ன குழந்தையாக பார்த்த காலத்திலிருந்து அம்மாவை அடித்ததும் காயப்படுத்தியதும் இரத்தம் வடிய வடிய அவளை விரட்டியதுமாக இருந்த காட்சிகள் தான் அவன் நெஞ்சில் வருகின்றன. பிறகு எப்படி அப்பாவின் மீது ஒரு பாசம் வரும்? இவனுக்கும் பாட்டில் இசையில் நாட்டம் இருக்கிறது. உங்கள் அப்பனை மாதிரியே இருக்கிற என்று அம்மா சொன்னாலும் கூட அவனுக்கு கோபம் வருகிறது. அந்த ஆளை பற்றி பேசாத. என்ன நடக்கிறது? அவன் வெறும் கூத்து கலைஞனாக கூத்தாடியாக மட்டும் இல்லை, குடித்துவிட்டு கூத்தாடுகிறவனாகவும் இருக்கிறான். அன்றாடம் கூத்தாடுகிறான், அன்றாடம் குடித்துவிட்டு வந்து வீட்டிலும் கூத்தாடுகிறான். அப்போது வேடம் இல்லாமலேயே கூத்தாடுகிறான், தாயை அடிக்கிறான், நொறுக்குகிறான். இப்படிப்பட்ட காட்சிகள் அன்றாடம் அந்த வீட்டில் நிறைவேறுகின்றன. இது போதாதென்று எங்கள் வீட்டுக்கு அத்தை வந்து சேர்ந்த நாளிலிருந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு நாடும் மகிழ்ச்சி மீதப்படவில்லை என்கிறான். கணவனோடு கோபித்து கொண்டு அல்லது கணவனால் விலக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து அவள் தங்கி விடுகிறாள். அவளும் அண்ணனும், அதாவது இந்த பையனினுடைய அப்பாவும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தை என்ன செய்கிறாள் என்றால், அப்பா வருவதற்கு முன்பே அவருக்கு பிடித்த சாராயத்தை வாங்கி வைத்து கரியையும் புரட்டி வைத்து அவனுக்கு அந்த போதையை ஏற்றி உணவையும் கொடுத்து இருக்கிற கோபத்தையெல்லாம் மனைவியின் மீது திருப்பி விடுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். தினந்தோறுமா வீட்டில் அடிதடி நடக்கும்? தினந்தோறும் தான் நடக்கிறது. இதனை கேட்பதற்கு கூட ஆளில்லை. பக்கத்திலேயே சித்தப்பா இருக்கிறார். ஒரு நாள் கூட ஏன் அண்ணியை அடிக்கிறாய் என்று அவர் கேட்டதில்லை. ஒரு நாள் கூட இதில் தலையிட்டதில்லை. எனவே தம்பி தலையிடுவதில்லை. தங்கை என்ன செய்கிறாள் என்றால் அதனை தூண்டி விடுகிறாள். மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறாள். இப்படி ஒரு குடும்பம். ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டை சார்ந்த தனபால் மாமா சொல்லுகிறார், நேற்று இரவு அண்ணனும் தங்கையும் பேசிக்கொண்டதை நான் காதில் கேட்டேன். உன்னை கொலை செய்துவிட அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இருக்கிற சொத்தையெல்லாம் உங்கள் அத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று பார்க்கிறாள். சொத்து போனால் போகிறது, உயிர் பிழைக்க வேண்டும். நீயும் பிள்ளைகளும் உடனடியாக உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுவது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டு
பிள்ளைகளை அழைக்கிற போது இவனுடைய அண்ணன் மட்டும் வர மறுக்கிறான். அவனை விட்டுவிட்டு 2 பெண்களையும் இந்த பையனையும் அழைத்து கொண்டு அவள் தன் தாய் வீட்டுக்கு போகிறாள். அது ஒரு மலையோரத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு போகிற போது அந்த ஆற்றை அவள் கடக்கிறாள். தோளில் மகனையும் 2 கைகளில் 2 பெண்களையும் பற்றி கொண்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பகுதிக்கு போகிறாள். அம்மாவுக்கு 4 அண்ணன்கள், 4 மாமாக்களும் நம்மை அத்தனை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்கிற கனவிலே தான் இந்த பிள்ளைகளும் போகிறார்கள். அந்த 4 பேரில் மூத்தவர்கள் 3 பேரும் சொன்ன ஒரு செய்தி, என்ன இருந்தாலும் இப்படி நீ புருஷன்கிட்ட கோபிச்சுட்டு வந்திருக்கக்கூடாது. சரி, 2 நாளைக்கு இரு, நாங்கள் மாப்பிள்ளையை வர வச்சு பேசி சமாதானம் செய்து அனுப்புகிறோம். யாரை? தன் தங்கையை கொலை செய்ய போகிறான் அவன் என்று தெரிந்தும் கூட நீ புருஷனை கோபிச்சுட்டு வந்திருக்கக்கூடாது என்று அறிவுரை சொல்லுகிற புத்தர்கள். இவர்கள் கூட குற்றமில்லை. இன்னொரு அண்ணன் என்ன சொல்லுகிறான் என்றால், என்ன இது, நாங்களும் பிள்ளை குட்டிக்காரங்க, நீ இப்படி எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்துட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? சரி, நீ எங்கள் கூட பிறந்துட்ட, உனக்கு கூட கஞ்சியை ஊற்றுறோம், இத்தனை பிள்ளைங்களையும் நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? வர்ற வழியில் எத்தனை கிணறு இருந்தது, எதையாவது தள்ளிவிட்டு வந்திருக்கலாம்ல என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு அன்புடையவனாக அவன் இருக்கிறான். இவள் சொல்லுகிறாள், இதை விட என்னை கொல்ல வந்தானே என் புருஷன், அவனே மேல். நீ ஒரு மனுஷனா? பரவாயில்லை, நானும் இந்த அப்பனுக்குத்தான் பிறந்தேன், இந்த இடத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது, ஒரு இடத்தை கொடுங்கள், நான் தங்கிக் கொள்கிறேன், ஒருவன் உதவியும் வேண்டாம் என்று அம்மா சொல்லுகிறாள். அந்த குட்டிச்சுவர் மாதிரி இருக்கிற இடத்தை காட்டி அங்கே தங்கிக் கொள்ளுகிறார்கள். மேலே கூரை கூட இல்லை. தன்னுடைய சிநேகிதி, பழைய சிநேகிதி தாமரை அம்மாள் என்று ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக அம்மா போகிறாள். அந்த தாமரை சாராயம் விற்று கொண்டிருக்கிற பெண். ஆனால் அத்தனை அன்பு காட்டி அத்தனை வாஞ்சையோடு, நான் உன் கூட பிறந்தவன் நினச்சிக்க, இந்த பயலுக்கு சொன்னால் அதுக்கே நீ கவலைப்படுற இரு என்று சொல்லி மடி நிறைய அரிசி கொடுத்து, ஒரு குத்து மிளகாய் கொடுத்து, ஒரு குத்து புளி கொடுத்து அழைத்து கொண்டு வந்து பிள்ளைகளை சாப்பிட சொல்லி, அந்த பகல் நேரத்திலேயே அம்மாவும் தாமரையுமாக சேர்ந்து அந்த கூரை வேய்ந்து அவர்கள் வாழ்க்கை அங்கே நடக்கிறது. 8 ஆண்டுகள், 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 8 ஆண்டுகள் அந்த இடத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். தாய் எங்கே வேண்டுமானாலும் எப்போதும் இடுப்பில் ஒரு கதிர் அறுவாள் இருக்கும். யார் எங்கே எந்த வயல் வேலைக்கு அழைத்தாலும் தாய் ஓடுவாள். அங்கே கிடைக்கிற அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாள். அம்மா இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி இருப்பது என்று இவன் எண்ணி பார்க்கிறான். அப்போது அப்படி இருக்கிற காலத்தில் தான் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செய்தி வருகிறது, உன் புருஷன் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறான், எந்த நேரமும் செத்து போயிடுவான், அவனை பார்க்கணும்னு நினைக்கிறான். போக அவளுக்கு மனம் இல்லை, பிள்ளைகளுக்கு மனம் இல்லை. இருந்தாலும் தாமரை அம்மா தான் சொல்லி அனுப்பி வைக்கிறாள். அங்கே போய் பார்த்தால் போவதற்குள் அவன் இறந்து போய்விட்டான். அதற்கு பிறகும் வீடு வாசல் எல்லாவற்றையும் அவனுடைய தங்கையும் தம்பியும், அதாவது இந்த பையனுடைய சித்தப்பாவும் அத்தையுமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் மீதம் இருக்கிற அந்த இடத்திலேயே மீண்டும் வாழ்க்கை அங்கே தொடர்கிறது. பிள்ளைகள் படித்து மேலே வந்து இந்த பையன் பத்திரிகை துறையிலே ஒரு வேலை கிடைத்ததற்கு பிறகு பெரிய வருமானம் இல்லை என்றாலும் பெரிய அதிகாரிகளோடு தொடர்பு கிடைக்கிறது. அந்த தொடர்புகளை பயன்படுத்தி பத்திரங்களை எடுத்து அத்தையையும் சித்தப்பாவையும் வீட்டை விட்டு விரட்டிவிட்டு இந்த இடத்தை தனக்கு உறுதியாக ஆக்கி கொண்டு தனக்கும் அம்மாவுக்கும் அண்ணன்களுக்குமான இடமாக அவன் ஆக்குகிறான். இப்படி இருக்கிற அந்த சூழலிலே தான் தாய் இறந்து போகிறாள். தாய் இறந்து போன அந்த வீட்டிலே தான் இந்த கதை நடக்கிறது. இந்த கதையினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்றால், 96 வயது வரைக்கும் உழைத்த அந்த தாய் உழைப்பதை இன்றைக்கு நிறுத்தி கொண்டு விட்டாள். கடைசியாய் ஊர்வலம் தொடங்கப் போகிறது. எப்படி என்றால், இவன் சொல்லுகிறான், அந்த ஊர் நாட்டாண்மையை அழைத்து சொல்லுகிறான், தன் அண்ணனை அழைத்து சொல்லுகிறான். அவர்களெல்லாம் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை நீ கிளப்புறியே என்கிறார்கள். அது அம்மாவின் ஆசை, அது நியாயமான ஆசை. உனக்கு நியாயமாக இருக்கலாம், யார் ஒத்துக்குவா? என்ன ஆசை என்றால், தாயின் அந்த இறுதி ஊர்வலம் மேலத்தெரு வழியாக நடக்க வேண்டும். நாயுடுமார்களும் ரெட்டிமார்களும் இருக்கிற அந்த மேலத்தெரு வழியாகத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது யார் ஒத்துக்குவா, எப்படி விடுவாங்க என்று கேட்கிற அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரியிடம் பேசிவிட்டேன். அவர் அந்த ஊரினுடைய அந்த மேலத்தெருவினுடைய பெருந்தனக்காரரிடமும் பேசிவிட்டார். எந்த சிக்கலும் இல்லை, இறுதி ஊர்வலம் மேலத்தெரு வழியாக போகும் என்று சொல்லுகிற போது தாய்க்கு ஒரு நன்றி கடனையும் இந்த சமூகத்தில் ஒரு புரட்சியையும் நடத்தியிருக்கிறோம் என்கிற நினைப்பு. அந்த தாய் வாழ்ந்த காலம் முழுவதும் துயரப்பட்டே வாழ்ந்தார் என்றாலும் கூட அவளுடைய கடைசி ஊர்வலம்
ஒரு புதிய சாதனையை, புதிய வரலாற்றை அந்த ஊரில் படைக்கிறது. அவளுடைய அந்த பிண ஊர்வலம் மேலத்தெரு வழியாக போகிற போது கதை முடிந்து போகிறது. ஒரு பெண் இந்த சமூகத்தில் எத்தனை கொடுமைகளுக்கு உள்ளாகிறாள். சாதியின் பெயரால், ஏழ்மையின் பெயரால், பாலியல் பெயரால் அவள் எத்தனை சுமைகளுக்கும் எத்தனை துயரங்களுக்கும் ஆளாகிறாள் என்பதை இந்த கதை படிக்கிறவர்களை கண் கலங்க வைக்கிற அளவில் சொல்லி முடிக்கிறது. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக பல அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை அமைப்பு என்பது சட்டப்பூர்வமானது தானா, அதில் வந்து சட்டம் தலையிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிவிங் டுகெதர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு இணையர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்று நினைத்தாலே, சமூகத்திலே அங்கீகாரத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாலே ஊரெல்லாம் அழைச்சி வச்சு பத்திரிக்கை கொடுத்து அதுக்கு பிறகு சடங்கு சம்பிரதாயங்களை வந்து பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த சம்பிரதாயங்களை பின்பற்றுவதும், அதன் அடிப்படையிலே வந்து தாலி கட்டுவதோ மாலை மாற்றுவதோ, அக்னியை வலம் வந்து 7 அடி வைப்பதோ, அல்லது சர்ச்சில் வச்சு ரிங்கு மாற்றுறதோ, மோதிரம் மாற்றி கைப்பிடிப்பதோ, ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதோ, அல்லது 2 தனி அறைகளை ஆணும் பெண்ணுமாக உட்கார வைத்து அதில் வந்து ஒப்புதல் கேட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிற முறையோ, ஏதாவது ஒன்று அந்தந்த மதத்தினருக்கு ஏற்ற வகையில் ஒரு அடையாளத்தோடு நடைபெறுகிற திருமண உறவு. அதில் வந்து எந்த சிக்கலும் வந்து சட்ட ரீதியாக இருப்பதில்லை. ஆனால் அப்படி வாழ்கிற பொழுது இந்த சமூகம் நிர்பந்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெட்டையோ குட்டையோ கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு நீ வாழ வேண்டியதுதாமா அப்படின்னு பெண்களுக்கு சொல்லுவதும், எப்படியோ கல்யாணம் பண்ணிட்ட, அது எப்படி இருந்தாலும் சரி, அது அராத்தா இருந்தால் கூடப்பா நீ வாழ்க்கை நடத்து 2 குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் என்பது இந்த சட்டபூர்வமான திருமணங்களிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிறது. அதில் ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதாகட்டும் அல்லது வேறு விதமான கடமைகள், பராமரிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போது இதில் இருந்து விரும்பினால் இணைந்து வாழ்வோம், மனம் ஒத்திசைந்தால் தொடர்ந்து வாழ்வோம், நமக்கு வெறுப்பு ஏற்படுகிற தருணத்திலே விலகி சென்று விடுவோம் அப்படின்னு ஒரு ஈஸி அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தோடு வாழ்வதைத்தான் லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அதில் ரொம்ப ஈஸி என்னென்னா, வேணுன்னா இருக்கலாம், இல்லைன்னா போயிடலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய காதல் ஜோடிகள் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆஞ்சலினா ஜோலியும் பிராட் பிட்டும் வந்து ரொம்ப வருஷங்கள் கல்யாணமே செஞ்சுக்காமல் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. இது வந்து மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயங்களாகும். அதில் ஒரு ஒப்பந்தம் கூட போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கல்யாணமே பண்ணாமல் இருந்தாலும் இது பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி நஷ்ட ஈடு நீ கொடுக்கணும், அல்லது எனக்கு இதெல்லாம் செய்யணும், இல்லை இதை எனக்கு கொடுத்து விட, அப்படி ஒரு டீல் போட்டுக்கிற வேலையும் போடுகிற வேலையும் இருக்கிறது. அதாவது ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டு அதன்படியே கூட நடக்கிற சம்பவங்கள் ஏராளமாக மேற்கத்திய நாடுகளில் நடக்கின்றன. ஆனால் இங்கே வந்து அப்படிப்பட்ட சம்பவங்கள் சமீப காலமாக முளைத்து எழ ஆரம்பித்திருக்கிறது. ஒத்து வராத போது விலகி வருகின்ற, அதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்ப நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகளை பார்க்கறதுனால சொல்கிறேன், அங்கே வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஐயையோ இன்னொரு தடவையா இந்த கொடுமையான ஒரு திருமண உறவிலே நான் வாழ விரும்பவில்லை என்று நினைத்து தனித்து வாழ்கின்ற இவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ சந்திக்கிற பொழுது ஒரு பெண்ணோ ஆணோ வந்து கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருவது கிடையாது. அப்போ கூட என்ன சொல்லிடுறாங்க, திருமணம் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு. அப்படி தமிழகத்தில் கூட சில செலிபிரிட்டி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை வந்து நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நம்ம கிடையாது. ஆனால் அதில் வந்து அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா, அப்படி வாழ முடியுமா,
அப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இது என்ன கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்காங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிக்க வரான். இல்லை ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு ஹிந்து பெண்ணும் சேர்ந்து இருந்தாங்கன்னா லிவிங் டுகெதர். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கிற பொழுது மதமோ இனமோ சாதியோ சமூக கட்டமைப்போ அல்லது சுற்றி இருக்கிற சுற்றமோ இது தவறு என்று சொல்லியோ அல்ல அந்த பெண்ணையோ ஆணையோ துன்புறுத்துகிற பட்சத்தில் அவர்களுக்கான சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டங்களும் தனிச்சட்டங்களும் உத்தரவாதமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆணும் பெண்ணும் வயது அது 18 இயர்ஸ் வந்து பெண்ணுக்கும் 21 வயது வந்து ஆணுக்கும் அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலையை தாண்டியவர்களாக இருப்பது அதில் மிக உசிதமான ஒரு விஷயம். அதில் வந்து திருமணமான பெண்களோ அந்த பந்தத்திலே இருக்கும்போது இன்னொருத்தரோடு லிவிங் டுகெதர் அப்படிங்கிறத வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சட்டப்படியாக அடல்ட்ரி என்று வந்துவிடும். அதற்கு வந்து டைவர்ஸ் என்பது காரணமாகும். இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கில் வந்து என்ன அழகாக சொல்லியிருக்காங்கன்னா, அடல்ட்ரி வில் பி தட் ஷுட் பி த கிரவுண்ட் ஃபார் அ டைவர்ஸ், பட் வந்து ஐபிசியில் வராது, இந்திய தண்டனை சட்டத்தில் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆக லிவிங் டுகெதர் என்பது தப்பான நடைமுறை இல்லை. ஆனால் அது வந்து சமூகத்தின் அங்கீகாரத்திற்கு வெளியே இருப்பதனால இன்றைக்கு வந்து பெருமளவில் வியாபித்து வரவில்லை. பட் இன்றைக்கும் வந்து தொடர்ந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரியான லிவிங் டுகெதர் கப்புள்ஸை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு வாழ்க்கையில் வந்து எப்பொழுது பிரிகிறோமோ அப்பொழுது இருவருக்கும் எந்த விதமான டியூட்டிஸும் இல்லை. ஐ எம் நாட் டியூட்டி பவுண்ட் டு டூ திஸ் அண்ட் தட் அப்படின்னு 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக அது இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த சமூகம் வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் உண்டு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பெரும்பாலான இந்த கலாச்சாரம் பண்பாடு இது குறித்து பேசுகிற யாரொருவரும் இப்படிப்பட்ட திருமணங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வது உண்மையாக இருந்தாலும், அதுதான் பெரும்பான்மையானவர்களின் கருத்தாக இருந்தாலும் கூட இது தவிர்க்க முடியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அப்படி அவங்களுக்குள்ள வேறு எதுவும், அதாவது உரிமைகள் குறித்தான விஷயங்கள் குறித்து ரொம்ப கேட்க முடியாது. அந்த பொண்ணு வந்து அந்த தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த ஆணுடைய சொத்துக்கு வந்து உரிமை கோர முடியாது, அன்லஸ் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வருமானத்திலிருந்து அந்த சொத்தை வாங்கியிருப்பதற்கான நிரூபணம் இருந்தால். ஆனால் அதே சமயத்தில் சரி கூட தானே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கா, அதனால் அவளை போட்டு அடிக்கலாம் உதைக்கலாம், அது கேட்பாரத்த ஒரு பெண்மணி, அதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதற்கு சட்டம் வந்து சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையிலே வாழ்கிற பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுக்கு வன்முறையிலே இருந்து காப்பாற்றப்படுவதற்கான உரிமை இருக்கிறது. எனவே திருமணமே ஆகாமல் 2 நபர்கள் ஒரு கூரையின் கீழே கணவன் மனைவி போல லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தாலும் அவர்களை கட்டாயமாக வன்முறை செய்யக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நம்முடைய சட்டங்கள் உறுதியாக இருக்கின்றன. எனவே ஒரு பக்கம் வந்து உரிமை இல்லை, சொத்து அல்லது மெயின்டெனன்ஸு அல்லது வேறு எந்த விதமான உரிமைகளும் இல்லை என்று சொன்னாலும் கூட வன்முறையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கான புதிய சட்டமாக நம்ம குடும்ப வன்முறை சட்டம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் பயத்தை எப்படி போக்குவது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நான் சொன்னது போல் ஒரு 20 வயது இளைஞன், அதாவது திருமணம் ஆக போகுது, அந்த அம்மா மடியில் படுத்திருக்கிறார். திருமணம் ஆன பிறகும் அம்மா மடியில் படுத்திருக்கிறார். கேட்டால் அம்மா 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 அம்மான்னு இருக்கிறார். இது முறையாது? பின்னுக்கு ஏன் திருமணம் முடித்தீர்கள் என்று மனைவி கேட்பாளா மாட்டாளா? கேட்கல நியாயம் இருக்கிறது அல்லவா? திருமணம் ஆகிவிட்டு என் அம்மா மடியில் படுக்க வேண்டியிருக்கிறது, படுக்க வேண்டிய இடம் வேறு. நீங்கள் அம்மா மடியில் படுத்திருந்தால் கேட்டால் பயங்கிறது. அம்மா வந்து அந்த குழந்தையை அப்படி வளர்த்ததுனால் இந்த பிரச்சனை. அது தனியே படுக்க வைத்து தான் பிரச்சனை வந்திருக்காது. எப்போ நான் கூடவே படுக்க வைத்திருந்தனால் பயந்து 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 கூட பயப்படுது குழந்தைகள் பயப்பட வேண்டியதுதான், பயப்பட தான் செய்யும். அந்த வயது வரும்போது நாம் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது குழந்தைகள்
அம்மாவிடம் படித்தான் ஆக வேண்டும் என்பது வேறு, படுக்க ஆசைப்படுவது என்பது வேறு, பயத்தால் படுப்பது என்பது வேறு. ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கின்றது. அது வேறு இது வேறு. நம்ம அதை நினைக்கக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம சில கஷ்டங்கள் வரும், அதுக்கு நாம் மாற்றப்பட்டு அதுக்கு நம்ம வந்து இது பண்ணி நாம் என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு சரியாகிறதுக்காக நம்ம அதை செய்கிறதுனால வந்த வினைகள் தான் இவை. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், அதுபோல் ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாம், பயமாக இருந்தால் அப்பா ஃபோட்டோங்க இருக்குது பார்த்துக்கோ. இதுபோல் நாம் சில அஷூரன்ஸ் மூலமாக அந்த குழந்தைங்களை பயத்தை நீக்கணும். என்னால் அந்த குழந்தை எப்பொழுதும் பயப்படாது, எந்த இருட்டை பார்த்து பயப்படாது, எதை பார்த்து பயப்படாது, இந்த இமேஜினை பற்றி பயப்படாது, அங்கே பெய்வது பிசாசு வந்து பயப்படாது. அதாவது இதில் வந்து பெய் ஒன்று ஆடுதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தம் சொன்ன மாதிரி வேப்ப மரத்தில் பெய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வைத்தார்கள்லாம், அதுபோல் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இருட்டை பார்த்து பயப்படாது, எந்த பேயும் பயப்படாது. இன்னும் பேய் பார்த்து பயப்படுவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள், பேய் பிசாசு என்று. தேவையில்லை. ஆகவே இதுபோல் நாம் ரீஅஷூரன்ஸ் மூலமாக அந்த சின்ன சின்ன இதை நாம் அதை நீக்கிவிடலாம். இன்னொன்று அடுத்தபடியாக இன்னொரு டெக்னிக் உண்டு, அதாவது கவுண்டர் கண்டிஷனிங் மெத்தட் என்று. இந்த கவுண்டர் கண்டிஷனிங் மெத்தட் என்று என்ன என்றால், அதுதான் அவர் ஜான் பி வாட்சன் என்ன கூறினார் என்றால், அதை பற்றி ஒரு விளக்கம் கூறுகின்றார். ஒரு மனிதனுக்கு பயம் எப்படி வருகின்றது, ஒரு தூண்டுதல் வருகின்றது. ஒரு தூண்டுதல் வரும்போது அந்த தூண்டுதல் வந்து ஒரு அதாவது ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான விளைவிக்கும் போது நமக்கு பயம் ஏற்படுகின்றது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதாவது அப்ராக்சிமேஷன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்று தெரிந்து, கொஞ்சம் இந்த குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்படும்போது அதில் இருந்து பள்ளிக்கு போய் சேர்ந்து பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் வரை உள்ள நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக நாம் ஐராக்கி பிரகாரம் நோட் பண்ணி, அதில் எதுவாக இருக்கும் என்று அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும். இதற்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆக வேண்டும் நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் முடிய சமாச்சாரம் அது. இப்படி தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். ஸோ இதுபோல் கொண்டு வந்து அந்த குழந்தையை சரி பண்ண பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு போக ஆரம்பித்தது. இது சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் என்று பெயர். இது மூலமாக இது ஒரு டெக்னிக். இது மூலமாக அந்த குழந்தையை பள்ளிக்கு பயத்தை போக்கி விடலாம். இதுபோல் இன்னும் சில டெக்னிக்கள் இருக்கின்றது. இன்னும் சில டெக்னிக்கல் இருக்கின்றது. அதாவது சில குழந்தை இன்னொரு குழந்தை பயப்படுகின்றது. எது? அப்பாவை பார்த்து பயப்படுகின்றது, தகப்பனை பார்த்து பயப்படுகின்றது, டேடியை பார்த்து பயப்படுகின்றது. குழந்தை பிறந்த பொழுது அவர் இருந்தார், குழந்தை பிறந்த பிறகு அவர் வந்து வெளிநாடு சென்று விட்டார், சென்று ஒரு 3 நாட்கள் கழித்து வருகின்றார். வந்த பிறகு குழந்தையை பார்க்கின்றார், குழந்தை அம்மாவிடம் இருக்கின்றது, மற்றவர்களை பார்த்து இருக்கின்றது. ஆனால் தந்தையிடம் வர பயப்படுகின்றது, தந்தை பார்த்து அலறுகின்றது, பயப்படுகின்றது. தந்தை பார்த்தவொடனே ஒரே சத்தம் போடுது, ஆள ஆரம்பிச்சிருது. தந்தைக்கு எப்படி இருக்கும்? 1 மாத காலம் தான் இருப்பார், 1 மாதத்தில் மறுபடியும் வெளிநாடு செல்ல இருக்கின்றார். அவருக்கு எப்படி இருக்கும்? தன் குழந்தையை தன்னிடம் வருவதில்லை என்று அவர் வேதனைப்படுகின்றார். அதுபோல் அந்த குழந்தைக்கு பயம் இருக்கின்றது, அது வர மறுக்கின்றது, நான் வரமாட்டேங்கிறது, அழ ஆரம்பிச்சிருது. அதுக்கு மேலே அவர் கிட்ட போய் குழந்தை தொட முடியல. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் ஃபீடிங் டெக்னிக்னு ஒன்று இருக்கின்றது. ஸ்டிமுலஸ் ஃபீடிங் டெக்னிக் என்று இருக்கின்றது. அந்த டெக்னிக் மூலமாக அந்த குழந்தையை நாம் அந்த பயத்தை நீக்கிவிடலாம். அது எப்படி என்றால், அது ஒரு குழந்தை அம்மாவிடம் பழக விடுறது. அந்த குழந்தை அம்மாவிடம் சாதாரண விளையாடி கொண்டு இருக்கும், அம்மாவையும் குழந்தையும் விளையாட விட்டுறது. அந்த அம்மா விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தை விளையாடிட்டு இருக்கும், குழந்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். அந்த குழந்தை என்ன செய்யும்? அம்மாவை பார்க்கும், விளையாடும், அம்மாவை பார்க்க விளையாடும். அப்பொழுது வேறு ஒரு அந்த குழந்தைக்கு தெரிந்த ஒருவரை, மிகவும் பழகின ஒருவரை உள்ளே அனுப்ப வேண்டும். இவர் உள்ளே வர வர இந்த அம்மாவை நகர்த்திக்கிட்டே இருக்க வேண்டும். ஸ்டிமுலஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இங்கே ஃபேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டிமுலஸ் ஃபேடிங் டெக்னிக் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், இந்த அம்மா நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையை நோக்கி வந்துகிட்டு இருக்கணும். மதர் குழந்தையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கணும். ஸோ இவ்வாறு போகும்போது அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யும்? அம்மா மெல்ல 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 நகர்ந்து விடுவார்கள். இவர் வந்து புதுசாக வந்தவர் மெல்ல மெல்ல குழந்தையிடம் கிட்ட நினைக்கிறார். இந்த குழந்தை இவரை பார்க்கும், விளையாடும், அம்மாவை பார்க்கும், இவரை பார்க்கும், முறைக்கும், விளையாடும், அம்மா அப்பா சிரிக்கும். இதுபோல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த டெக்னிக்கினுடைய அதாவது எவ்வாறு இருக்கு என்பதை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். அசிங்கத்தை துப்புவோர். மருமகள் மீது கோபமாக மாமியார் வெறும் எச்சிலை காரி துப்பினால் போதாது என்று மருமகள் மீது அசிங்கத்தை உண்டாக்க வேண்டும் என கருதி மாட்டு சாணத்தை வாயில் போட்டு கொப்பளித்து மருமகள் மீது துப்பினாளாம். மருமகளுக்கு அதை கழுவிக்கொள்ள
ஒரு செம்பு தண்ணீர் தான் செலவு. ஆனால் மாமியாருக்கோ நாளெல்லாம் தண்ணீரை வைத்து கொப்பளித்தாலும் வாயில் சாணத்தின் நாற்றம் போகாது. அப்படிப்பட்ட மாமியார்கள் சிலர் இன்றைக்கு அரசியலில் இருந்து கொண்டு திமுக கழகத்தின் மீது அசிங்கத்தை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.